100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை 21 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு 1 லட்சம் ரூபாயை தாண்டி புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது என்றால் இந்த நூற்றாண்டு எவ்வளவு பெரிய மாற்றங்களை கண்டிருக்கிறது என்பதை நம்மளால உணர முடியும். தங்கம் விலை கடந்து வந்த இந்த அசுர பயணத்தை பற்றி பார்ப்போம். 1920 ஒரு சவரன் தங்கத்தின் சராசரி விலை சுமார் 21 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்கும் இருந்தது. அந்த காலத்துல 1 ரூபாய் மிகவும் மதிப்பு மிக்கதாக கருதப்பட்டது. 2ஆம் உலகப் போர் உலக பொருளாதாரத்துல பெரும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திச்சு. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்ததுடன் மட்டும் இல்லாம தங்கத்துடைய தேவையும் உயர்ந்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற போது ஒரு சவரன் தங்கத்தின் விலை சுமார் 88 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரத்தை நோக்கி நகர்ந்தது. 1950 ஒரு சவரன் விலை சுமார் 99 ரூபாயாக இருந்தது. 1960 சீனா உடனான போர், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் உடனான போர் போன்ற புவிசார் அரசியல் பதட்டங்கள் பொருளாதாரத்துல அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு. பணவீக்கத்தின் உயர்வு காரணமாக 1970 ஒரு சவரன் விலை சுமார் 184 ரூபாயாக உயர்ந்தது. இந்த காலகட்டத்துல தங்கம் ஒரு உள்ளூர் ஆபரண பொருள் என்ற நிலையில இருந்து சர்வதேச சந்தைகளுடன் பிணைக்கப்பட்ட ஒரு முதலீட்டு சொத்தாக மாறியது. அமெரிக்கா பிரிட்டன் வுட்ஸ் ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தங்கத்தினுடைய மதிப்பை டாலருக்கு இணைக்கும் முறையை நீக்கியது. இது உலக சந்தையில தங்கத்தின் விலையை தடையின்றி உயரவும் அனுமதித்தது. 1970 எண்ணெய் நெருக்கடி பணவீக்கத்தை உலக அளவுல அதிகரிச்சது. இதன் விளைவாக தங்கத்தினுடைய விலை மிகவும் வேகமாக உயர ஆரம்பிச்சிருச்சு. 1980 இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்கள் காரணமா ஒரு சவரன் விலை திடீரென 1330 தாண்டியது. 1990 3200 மேலும் உயர்ந்தது. இந்தியாவில் ஏற்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் இறக்குமதியை எளிதாக்கியதுடன் உலக சந்தையுடன் இந்தியாவை இணைத்தது. இது சர்வதேச விலைகள் இந்தியாவிலும் முழுமையாக பிரதிபலிக்கவும் வழிவகுத்தது. 2000 ஒரு சவரன் விலை 4400 எட்டியது. 2020 உலகையை உலுக்கிய கொரோனா பெருந்தொற்று பரவல் வந்துச்சு. பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. வேலை இழப்பு, உற்பத்தி முடக்கம் போன்ற காரணங்களால முதலீட்டாளர்கள் மீண்டும் தங்கத்துல குவிந்தாங்க. இதன் விளைவாக 2020 இறுதியில ஒரு சவரன் விலை 30,000 கடந்தது. 2023 37 அதிகரித்தது. 2024 47,000 உயர்ந்தது. தங்கத்தை இனி கனவுல தான் வாங்க முடியுமோ என்ற அளவுக்கு தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. வரலாறுல இதுவரைக்கும் இல்லாத அளவாக தமிழகத்துல தங்கம் ஒரு சவரன் விலை 1 லட்சத்தை தாண்டி இருக்கு. இதனால திருமணம், சுப நிகழ்ச்சிக்காக நகை வாங்க காத்திருப்பவர்கள் கடும் அதிர்ச்சியில இருக்கிறாங்க. கடந்த சில மாதங்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்க விலை தற்போது மீண்டும் உயர்ந்திருக்கு. தங்கம் விலை இப்படி திடீரென உயர்வதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. இது குறித்து மத்திய அரசு நாடாளுமன்றத்துல விளக்கமும் அளிச்சிருக்காங்க. இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் உலக அளவுல அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதற்றம் தான் காரணம்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா மக்களவையில எழுப்பப்பட்ட கேள்விக்கும் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரியும் எழுத்து மூலமா பதிலளிச்சிருக்கிறாரு. அந்த பதில்ல தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வுக்கான உள்நாட்டு சர்வதேச காரணங்கள் விரிவாக விளக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிர்ணயம் என்பது பெரும்பாலும் சர்வதேச சந்தை நிலவரத்தை பொறுத்துதான் அமைகிறது. சர்வதேச அளவுல விலை உயர்ந்தால் அதன் தாக்கம் நேரடியாக இந்திய சந்தையிலும் எதிரொலிக்கும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. அதே போல அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் தங்கம் வெள்ளி விலையில முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடையும் போதெல்லாம் இறக்குமதி செலவு அதிகரிப்பதால தங்கம் மற்றும் வெள்ளி விலையும் உயர்வை சந்திக்கிறது.